அனைவருக்கும் வணக்கம். வித்தியாசமாக தமிழில் நல்லா பேசுகிறேங்க. ஆல் தி பெஸ்ட். பாருங்க, அது கூட ஆல் தி பெஸ்ட் இங்கிலீஷ். வாசலில் கொடுத்த கமர்கட்டிலேருந்து கமலா தேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதுதான் பார்த்திபன் சார். அவர் ஆர்டினரியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டா அதுதான் இனிமேல் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. என் டேபிளில் ஒரு 10 ஐட்டம் இருக்குன்னா அதில் 9 ஐட்டம் பார்த்திபன் சார் ஆஃபீஸ்லேருந்து வர்றது தான். ஐட்டம்லாம் டேபிளில் வச்சு நான் சொல்கிறேன் பொருட்கள். இல்லை, அது அவ்வளோ போல்டாக மைக்கில் சொல்லி அது போல்டாக மைக். சரி, ஓகே. ஏதாவது ஒன்று நம்ம புதுசாக ஏதாவது இது நம்ம அசிஸ்டன்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா, ஒரு பெரிய அறிவுஜீவி புதுசாக அப்படின்லாம் இப்போ சொல்கிறாரு. ஒரு பெரிய பார்த்திபன் புதுசாக திங்க் பண்ணுறாரு. அந்த மாதிரி திட்டத்துக்கு கூட உங்கள் பேர் தான் வருது. அந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் சார். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த 13 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 13 சாதனையாளர்கள், அதுவும் டீனேஜில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு பண்ணது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அவர் காலத்தில் நம்மளும் டைரக்டராக இருக்கிறது அப்படின்றதெல்லாம். ஏன்னா யூஸ்வலாக ஒரு 4 பேரை யாராவது கூப்பிட்றாங்க கூட ஒருத்தர் ஒரு நேரத்துக்கு வருவாங்க. வந்தாலும் சீக்கிரம் போகணுன்னு சொல்லுவாங்க இந்த பையன் மாதிரி. அதனால் இவனெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த 13 சாதனையாளர்களில் பிடிச்சது பெரிய விஷயம். அது இந்த உண்மையாக நம்ம மதன் கார்கி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த 13 குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை மேய்க்கிறது அதை விட பெருசாக இருக்கு. பஞ்சு தான் அவருக்கு யோகி பாபு மாதிரி. ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஏதாவது வேறு போடணுன்ட்டு உடனே திங்க் பண்ணுற ஆளுங்க. சரி, வாழ்த்துக்களை தவிர வேறு என்ன சொல்கிறது. இமான் சார் இன்னையுடைய விழா நாயகன். அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம். அப்புறம் ரெகுலராக எங்களுக்குள்ளே டச் இருக்குது. வாட்ஸ்அப் டெய்லி அனுப்புவார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு எண்டில் போடுவார். அது ரஹ்மான் எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிறது தான். இவர் ப்ரைஸ் லார்ட்னு போடுறது. அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை மட்டுமில்லை, அயராத உழைப்பாளி. ரொம்ப சின்ன வயசில் மியூசிக் டைரக்டராக வந்தவர் இன்னி வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அது அவருடைய உழைப்பு தான். அது நம்ம பாராட்டே ஆகணும். மற்றபடி குழந்தைகள் எல்லாம் நான் படம் பார்த்துட்டு ஒருத்தர் பேராக சொல்லி அவங்கள வாழ்த்தணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேசணும்னு நினச்சேன் சார். உங்களை நேராக பார்த்த உடனே எல்லாம் மறந்து ஏதாவது ஒரு பஞ்சு ஒன்று எக்ஸ்ட்ரா போடு சார். வாழ்த்துக்கள் சார், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னு அவர் திங்க் பண்ணுறாரோ இல்லையோ, நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னும் டயர்டாகிடுது. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒன்று அடுத்து இது இல்லை, இது வேறு ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுற அளவுக்கு நம்மளை வச்சிடுறாரு. அவர் நீண்ட ஆயுளோட நிறைய படங்கள் பண்ணோம். அதெல்லாம் நாங்களை பார்க்குறதுக்கு இருக்கணும். இந்த படங்கள் இந்த படம் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். நன்றியுடன் வணக்கம். தேங்க்யூ. தனது திரைப்படத்தை போலவே